எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப டேஸ்ட்டான சின்ன வெங்காய குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த குழம்பு வெறும் ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்கிரீடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 7 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இப்போ இதில் ஒரு குச்சி கருவேப்பிலை இலை, 6 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்குங்க. இதெல்லாம் நல்லா பொரியும் போது இதில் ஒரு 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்து இதெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்க விடுங்க. இப்போ இதில் 2 பெரிய தக்காளி சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. நல்லா அந்த வெங்காயம் எல்லாத்தோட கலந்ததும் இதையும் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் நல்லா வதங்க விடுங்க. இப்போ இதெல்லாம் வதங்கி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இந்த ஸ்டேஜ்க்கு எல்லாமே குழைவா அதெல்லாம் வதங்கி இருக்கும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த மசாலாலாம் அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா சேர்ந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கூடவோ குறைவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசல் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா அந்த குழம்ப கலந்து விடுங்க. இப்படி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா நல்லா சூப்பரான சின்ன வெங்காய குழம்பு ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.